வெனிசுலா நிலநடுக்கம். 6 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட 3 வயது சிறுவன். வணக்கம் உறவுகளே. வெனிசுலாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்டதுடன் பல கட்டிடங்களை முழுமையாக இடித்து தள்ளியிருந்தது. மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வந்த நிலையில் பேரிடர் ஏற்பட்ட 6 நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 3 வயது சிறுவன் கிளீபர் மொரான் என்ற சிறுவன் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது. லா குவைரா மாநிலத்தில் நடைபெற்ற தீவிரமான மீட்பு பணிகளில் இருந்தே இந்த சிறுவன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளான். ஜோர்தான் நாட்டை சேர்ந்த மீட்பு குழுவினர் சிறப்பு கேமரா தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சிறுவனின் இருப்பிடத்தை கண்டறிந்து பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு பாதுகாப்பாக சிறுவனை வெளியே கொண்டு வந்துள்ளனர். மீட்கப்பட்ட உடனே அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர்களின் தகவலின்படி அவரது உடல்நிலை தற்போது சீராக உள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் இதுவரை சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 10,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் வீடுகளை இழந்து தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த துயரமான சூழ்நிலையில் 3 வயது சிறுவனின் உயிர் மீட்பு குழுவினருக்கும் மக்களுக்கும் மத்தியில் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது. பேரிடர்கள் மனித வாழ்வை சோதித்தாலும் விடாமுயற்சியும் மனிதநேயமும் இருந்தால் அதிசயங்களும் நிகழும் என்பதை இந்த 3 வயது சிறுவனின் மீட்பு உலகிற்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் தங்குமிடம் அவசரமாக தேவைப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் காயமடைந்தவர்கள் சீக்கிரம் குணமடையவும் இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.